He did not let the man to live as he liked. அவன் இஷ்டம் போல ஏதோ மனுஷனை நம்ம உண்டாக்கினோம், அவன் தான் இஷ்டம் போல வாழட்டும் என்று சொல்லி தேவன் விடவில்லை. Because our God is a God, one who always remembers about us. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மேல் எப்பொழுதும் நினைவாக கரிசனை உடையவராகவே இருக்கிறார். He always thinks about what we need. நமக்கு என்ன தேவை என்று சொல்லி உன்னிப்பாக நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். Even before we ask, he gives what we want. நாம் கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை என்று அறிந்தது மாத்திரமல்ல, அதை நமக்கு அப்படியே தேவன் கொடுக்கவும் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். Hallelujah. Hallelujah. That is the reason. அதுதான் காரணம். After creating Adam, ஆதாமை தேவன் சிருஷ்டித்த பிறகு God did not let him go as he want. அவன் நினைத்தது போல அவனை விடவில்லை. But he created a garden which is located in the east of Eden. ஏதேனிலே கிழக்கிலே ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை, ஒரு இடத்தை அவன் வாசம் பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினார். Hallelujah. Hallelujah. Whenever we read about this particular verse, இந்த குறிப்பான வார்த்தையை நாம் எப்பொழுதெல்லாம் வாசிக்கும்போது what comes into our mind is, எது நம்முடைய சிந்தனையிலே வரும் என்று சொன்னால், the complete Eden is a garden. அந்த முழுமையான ஏதேனும் ஒரு தோட்டமாக தான் நம்ம நினைவலைகளிலே வரும். But the Bible says clearly, ஆனால் வேதம் தெளிவாக திட்டமாய் சொல்லி இருக்கிறது, God planted a garden in Eden. ஏதேனிலே தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். Hallelujah. Hallelujah. So God is creating a provision for Adam. ஆதாமுக்கு தேவையை சந்திக்க ஒரு இடத்தை தேவன் உண்டாக்கினார். And what is the description of this garden? இந்த தோட்டத்தின் விரிவாக்கம் என்ன? The garden is located in the eastern part of Eden. இந்த ஏதேனானது அது கிழக்கிலே உண்டாக்கப்பட்டதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. இந்த தோட்டமானது ஏதேனின் கிழக்கு திசையிலே உருவாக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஏதேனின் கிழக்கு திசையிலே இந்த தோட்டமானது உண்டாக்கப்பட்டதா இருக்கிறது. Why I am giving this emphasizement of this east is you will come to know when we move to the next chapters. அடுத்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும்போது எதற்கு மேற்கிலே நாம் வசிச்சாலும் எதற்கு கிழக்கே நான் சொல்கிறேன் என்று சொன்னால், தொடர்ந்து நம்ம வசனங்களை வாசிக்கும்போது அது உங்களுக்கு நன்றாக புரியும். Or to give it as an example, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். our church Zion Prayer Tabernacle is located in Mogappair West. இந்த சீயோன் ஜெப கூடாரம் முகப்பேர் மேற்கு பகுதியிலே அது அமைந்திருக்கிறது. The Zion Prayer Tabernacle is referring to the garden. இந்த சீயோன் ஜெப கூடாரம் ஒரு தோட்டத்தை நமக்கு காண்பிக்கிறது. And Eden is like the overall Mogappair West. இந்த ஏதேன் என்று சொன்னால் ஒட்டுமொத்த முகப்பேரிலே குறிக்கிறதா இருக்கிறது.